வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று சென்னையில் நடைபெற்ற தேசிய சித்தா தின கொண்டாட்டங்களின் தொடக்க விழாவில் பங்கேற்றார். உலக சுகாதாரத்திற்கான சித்தா என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். இவ்விழாவில் பேசிய திரு ராதாகிருஷ்ணன், ஆரோக்கியமான வாழ்விற்கு பாரம்பரிய ஞானத்தை நவீன அறிவியலுடன் ஒருங்கிணைப்பது முக்கியம் என்று வலியுறுத்தியுள்ளார். பகவான் புத்தர் காட்டிய ஞானமும் பாதையும் முழு மனிதகுலத்திற்கும் சொந்தமானது என்றும், அவரது புனித நினைவு சின்னங்கள் வெறும் கலைப்பொருட்கள் மட்டுமல்ல, நாட்டின் போற்றப்படும் பாரம்பரியத்தின் ஒரு பகுதி என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று பகவான் புத்தர் தொடர்பான நினைவு சின்னங்களின் பிரம்மாண்டமான சர்வதேச கண்காட்சியை திறந்து வைத்து பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். அந்தமான் நிக்கோபாரில் உள்ள ஸ்ரீ விஜயபுரத்தில் நடைபெற்ற விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று 9 திட்டங்களை தொடக்கி வைத்தார். மேலும் 373 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். இதில் 229 கோடி ரூபாய் செலவில் ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மையத்தின் திறப்பு விழாவும் அடங்கும். சிறிய தீவுகளில் சுற்றுலா, மேம்பாடு மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றை வலுப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 4G மற்றும் 5G நெட்வொர்க்குகள், செமி கண்டக்டர் மற்றும் தொலைத்தொடர்பு துறைகளில் ஏற்பட்டுள்ள பெரும் முன்னேற்றம் காரணமாக இந்தியா தொழில்நுட்பத் துறையில் குறிப்பிடத்தக்க சாதனைகளை எட்டியுள்ளது என்று மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 31வது சர்வதேச யோகா திருவிழா 2026 தொடக்க விழா நாளை மாலை 7 மணி அளவில் புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெறவுள்ளது. டெல்லியில் நடைபெற்ற 68வது தேசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆண்களுக்கான 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் ராணுவ வீரர் அஜய்குமார் தங்கம் வென்றார். இளைஞர் மற்றும் ஜூனியர் பிரிவுகளில் கர்நாடகத்தை சேர்ந்த ஜொனாதன் கேவின் ஆண்டனி தங்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.